கம்பீர் எடுத்த சில டெசிஷன்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல இருந்து பேசப்பட்டே வருது. T20ங்கிறது பவுலர்ஸ் அடி வாங்குற ஒரு கேமா அதை மாறிடுச்சு. நீங்க பும்ரா கடைசி ஒரு 19 ரன் கொடுத்தாருன்னா 19 ரன் தான் கொடுத்தாரு, அப்படிதான் பேசணும் நம்ம. ஓகே, புரியுதுல? நீங்க மட்டும் காம்பினேஷன்ஸ்ல அத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. வைடு போடல என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு புரியல. பிராவோ எத்தனை வைடு போட்டு பாத்துறீங்களா T20ல? முட்டுங்க. இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன். அஸ்வின் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, விராட் கோலி வந்து அவர்கிட்ட சொன்னதா என்னன்னா ஃபைனல் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு மிக டேஞ்சரஸான பேட்டர் வந்து ரோஹித் சர்மா. அவர் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டர், கடைசி 5 ஓவர்ல அவர் தொட முடியாது அப்படின்னு மாதிரி. நம்ம இந்த இடத்துல விராட் கோலி பத்தி பேசுறோமே, எத்தனை சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு கடைசியில வேர்ல்டு கப்லயுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குமோன்னு ஒரு பயம் வருது. உங்களுடைய கிராஃப் இப்படியே ஏறலாம், இப்படியும் இறங்கலாம். நான் கம்பீரோட பயங்கரமான ஃபேனுங்க. கம்பீர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் அப்படி. நான் தனிப்பட்ட வன்மமா வருதுல. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இந்த 2 பேரையும் டாப்ல இருக்காங்க, ஆனா அவங்க அந்த ஒரு பொறுப்பை உணர்ந்து ஆடுற மாதிரி தெரியும். நேத்து சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டான அந்த கேம்ல கம்பீர் எடுத்த சில டெசிஷன்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல இருந்து பேசப்பட்டே வருது. ஏன்னா நிறைய டூ மணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. திலக் வர்மாவை ஒரு மாதிரியான ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க. சிவம் தூபே பவுலர்ஸ்க்கு மத்தியில் போய் இறக்கி விட்றாங்க. அப்புறம் சூரியகுமார் யாதவ்கிட்ட போயிட்டு இவர் போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, ஹைட்டாக இருக்கிற பவுலர் போய் பவுலிங் போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவம் தூபே பவுலிங் போட வைக்கிறது வந்து கம்பீர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விமர்சனம் இருக்குது. நேற்றைய மேட்ச்சில் நடந்த தவறான டெசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து ஆரம்பிச்சு என்ன அது முதல் தவறு அப்படின்னா என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வழக்கமா டாஸுங்கிறது வந்து நமக்கு கை கொடுக்கவே கொடுக்காது. ஆமா, ஆனா நேத்து எல்லாமே கொடுத்துச்சு. பட் இங்க எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது பவுலர்ஸ் வந்து அடி வாங்கினாங்க போனாங்க, அதெல்லாம் தாண்டி விட்டுருங்க. T20ங்கிறது பவுலர்ஸ் அடி வாங்குற ஒரு கேமா அதை மாறிடுச்சு. நீங்க பும்ரா கடைசி ஒரு 19 ரன் கொடுத்தாருன்னா 19 ரன் தான் கொடுத்தாரு, அப்படிதான் பேசணும் நம்ம. ஓகே, புரியுதுல? ஹர்ஷித் வந்துட்டு ஒரு 5 வைடு போட்டாருன்னா அவர் ஏதோ ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க மட்டும் காம்பினேஷன்ஸ்ல அத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. வைடு போடல என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு புரியல. பிராவோ எத்தனை வைடு போட்டு பாத்துறீங்களா T20ல? அந்த வைடுலவே போட்டு அதாவது கொஞ்சம் வைட் லைனுக்கு இந்த இதுல கொஞ்சம் வைட் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப் போட்டு பேட்ஸ்மேன் அடிக்க முடியாம அதுக்கு எத்தனை வைடு வேணா குடுக்கலாங்கிற ஒரு இதுவும் T20ல இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு படையப்பா ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு சீன் இருக்கும், ஒரு மாடு வந்து துரத்திட்டு வரும், மாடு முட்டுச்சுன்னா ஆளு காலி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாடு முட்டுறதோட நீங்க முட்டுங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் யாருக்கும் முட்டு கொடுக்கல. இப்ப நீங்க கௌதம் கம்பீர் எந்த டெசிஷன்ஸ் எடுத்தாலும் சரின்றீங்களா இல்லையா? பாதி பேரு. ஆமா, கரெக்ட், அது உண்மைதான். இஷ்டத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஏங்க இன்னுமே நீங்க வந்து வேர்ல்ட் கப் 2 மாசத்துல வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் வந்து அதே கதையை தான் சொல்லிட்டு எத்தனை பேருங்க வந்து 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் ஆட வச்சுக்கிட்டு 4வது இடத்துல எங்க தூபே அவரை வந்து திடீர்னு பார்த்தா பவுலரா கொண்டாந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா இல்லாத இடத்த வந்து அவர் தீப்பாருன்னாங்க. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா திரும்பி சஞ்சு சாம்சனுக்கு 7வது இடத்துல இறக்கி விட்ட மாதிரி அவரு 7வது இடத்துல இறக்கி விட ஆரம்பிச்சாங்க. சரி, ஏன் கில்ல ஒரு மிடில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னா, நேற்று அக்ஷர் பட்டேல் எனக்கு நம்பர் 3 வந்தால் எனக்கு சுத்தம் பிடிக்கல உண்மையாக சொல்ல போனேன். ஏன்னா உங்களுக்கு நம்பர் 3ல குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் ஓகே, அது நம்பர் 3 நம்பர் 4 எதுலனாலுமே அவர் நல்லா எக்ஸல் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஓகே, நம்பர் 4ல போட்டுடலாம். நீங்கள் இப்போ சூரியகுமார் வந்து இன்னட் 5 வர்றது கஷ்டம். ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த ஒரு அப்பர் மிடில் ஆர்டர் இல்லை டாப் ஆர்டர் அந்த பேட்டர் அவர். அதே மாதிரியான ஒரு பேட்டர் தான் திலக் வர்மா. திலக் வர்மாவை நீங்க நல்ல இன்னட் 5 போடுறதே என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா திலக் வர்மாவோட பெஸ்ட் பொசிஷன் இன்னட் 3 அண்ட் இன்னட் 4, இன்னும் ப்ரிஃபரபிளி இன்னட் 3. சூப்பரான பிளேயர் அவர். அவரோட நம்பர்ஸ்லாம் நீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம ஐபிஎல்ல பார்த்த வரைக்கும் அவருக்கு ஒயிட் பால் வந்து ரொம்ப நியூவா இருக்க நல்லாவே ஆடி இருக்காரு, ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. நான் அதுதான் எனக்கு யோசிப்பேன், உங்களுக்கு திலக் வர்மா மாதிரியான ஒரு பிளேயர் இன்னட் 3ல செஞ்சுரி போட்ட ஒரு பிளேயர் 2 செஞ்சுரி போட்டிருக்காரு அந்த பொசிஷன்ல வந்து அவரை கொண்டு போய் 5ல போட்டது என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு நான் பயங்கரமான மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், அதில் ஓப்பனாக சொல்லிடலாம். ஆனால் மும்பை இந்தியன்ஸே போன சீசன் வந்து அவங்க நிறைய தப்பு பண்ணாங்க. நிறைய இதில் திலக் வர்மாவை கொஞ்சம் பின்னாடி இறக்கி விட்றோன்னு சொன்னாங்க. பின்னாடி இறக்கி விட்டு எந்த கேம்லையும் திலக் வர்மா ஆடல. ஆக்சுவலி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு ஒருத்தரை செட் பண்ணணும்னு நினைச்சு ஒன்று பண்றாங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா அவன் சின்ன வயசுல இருந்தே வந்து ஓப்பனிங் ஆடியே பழகினவனா இருப்பான். அவனால மிட்டு டப்புன்னு வராது, ரோல் மாத்திக்கவும் முடியாது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நீங்க கேட்கலாம், அது என்ன மாத்திக்க முடியாது அப்படிம்பாங்க. எங்க சின்ன வயசுல இருந்தே ஒருத்தன் இந்த ரோலுக்கு ஆடிட்டு வரும்போதோ இல்ல ஒரு இப்போ திலக் வர்மா பாத்தீங்கன்னா அவர் கதை நம்ம படிக்கும் போது நம்பர் 7க்கு ஆடிட்டு இருந்திருக்காரு. நான் அவரா போய் முன்னாடி நான் கொஞ்சம் முன்னாடி போய் ஆடுறேன்னு கேட்டு அந்த இடத்த வாங்கினது.
வாங்கி அவர் எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு ஒரு player. இப்போ அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ திலக் வர்மாவோ சிவம் துபே 8 இருக்குல்ல, அதையுமே நான் சேர்த்து சொல்றேன். திலக் வர்மா அண்ட் சிவம் துபே வந்து நாங்க நல்லா பின்னாடி கொண்டோம். ஏன்னா 2 பேருமே எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் அல்ல, வித்தவுட் டவுட். அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 6 அசால்ட்டா போயிட்டே இருக்கும். ஆனா தட் டசன்ட் மீன் தட் அவங்க வந்து ஒரு ஃபினிஷர் அப்படின்ற மாதிரி. அஸ்வின் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, விராட் கோலி வந்து அவர்கிட்ட சொன்னதா என்னன்னா, ஃபைனல் ஓவர்ஸ்ல டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு மிக டேஞ்சரஸான பேட்டர் வந்து ரோஹித் சர்மா அப்படின்ட்டு. ரோஹித் சர்மா ஒரு ஃபினிஷர், அவர் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டர். ஆனா அந்த இடத்துல பில்ட் ஆகி வராதுல்ல, அந்த பில்ட் ஆயிட்டு கடைசி 5 ஓவர்ல அவர் தொட முடியாது அப்படின்னு மாதிரி. நம்ம இந்த இடத்துல விராட் கோலி பத்தி பேசுறோமே, எத்தனை சேஸ், அது கடைசியில அவர் எவ்வளவு தூரம் கொண்டு வராரு. அதே மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் எடுத்துக்கலாம். ஏபி டிவிலியர்ஸ் மாதிரியான ஒரு ஃபினிஷர் நம்ம பார்க்க முடியாது. ஆனா அவர் வந்து 1 down 2 down ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர் ஃபினிஷர் ரோல் மாதிரி தானே சொல்ல, இந்த லோவர் ஆர்டர்ல வரக்கூடிய ஒரு பேட்டர் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் சிவம் துபேயோ திலக் வர்மாவோ. அவங்க வந்து ஓப்பனிங்லேயே வந்தோடனே ஆந்தகோ நான் அட்டாக் பண்ற மாதிரியான ஆள் அப்படி கிடையாது. நேற்று சிவம் துபே வந்து இறங்கின இடத்த பாத்தீங்களா, 8வது இடத்துல வந்து வந்த உடனே நீங்க அட்டாக் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பிளேயர் சிவம் துபே கிடையாது. அவருக்கு டைம் வேணும். அவர் டைம் வாங்கி கொஞ்சம் செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அட்டாக் பண்ண. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மேட்சஸ் பார்த்துருக்கோம். சிவம் துபே டொமஸ்டிக்கா இருக்கட்டும், ஈவன் ஐபிஎல்லா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஒரு 10 பால் ஸ்லோ ரேட்ல போயிருக்காரு. அதுக்கு அடுத்து 10 பால்ல 1 ரன், 10 பால்ல 2 ரன்லாம் அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு 25 பால் 50 அடிச்சிருக்காரு. அதேதான். அந்த சிலருக்கு வந்து அந்த மாதிரியான கேம் தான் செட்டில் ஆகி ஆடக்கூடிய ஒரு கேம் தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு சொல்லலாம் T20 எவல்யூஷன் ஆயிடுச்சு, பால்ல இருந்து நீ அடிக்க ஆரம்பிக்கணும் போக ஆரம்பிக்கணும்னா எல்லாராலையுமே அது முடியாது. உங்களுக்கு சிவம் துபே மாதிரியான ஒரு பிளேயர் உங்களுக்கு செட் ஆயிட்டாருன்னா அவரை தொடர்றதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்ற, அவர்லாம் செட் ஆயிட்டாருன்னா பறக்க விட்டுருவாரு. எல்லா பாலையும் 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதுவும் அவர் ஸ்பின்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். டெத் ஓவர்ல ஸ்பின் எந்த டீம் போடுவாங்க? எந்த டீம் டெத் ஓவர்ல ஸ்பின் போடுறாங்க? டெத் ஓவர் வந்துட்டாலே பேசர்ஸ் தான். அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா 4 பேசர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு டெத் ஓவருக்கு வந்துட்டா பேசர் தான் போட போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் 8th தான் சிவம் துபே இறக்கி விடுவேன் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து எனக்கு ரொம்ப கொஸ்டினபிளான வந்துச்சு. மிடில் ஓவர்ஸ்ல அங்க சிம்பிளா ஒரு கேள்விக்கிறேன். நீங்க ஒரு டீம் வச்சிருக்கீங்க, 11 வச்சிருக்கீங்க ஆல்ரெடி. அதுல வந்து செம்ம பேட்டர்ஸா ஒரு டாப் 5 வச்சிருக்கீங்க ப்ரோ, ஓகேவா? இப்போ 8th அணி வந்துட்டு ஒரு 214 ரன் வந்து உங்களுக்கு டார்கெட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க வந்து அந்த டாப் 5ல வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற இடம் கிடையாது இல்ல. சிம்பிள். ஆனா அது பண்றதுக்கு முடியல. நான் இங்கேயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா பரவாயில்ல ப்ரோ, பந்த மாத்தி போறான்னு கேப்டனுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு போயாச்சு ப்ரோ இன்னைக்கு. எனக்கு என்னன்னா இந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ், டொமஸ்டிக் மேட்ச், நான் சொல்றது வந்து ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ்ல சொல்றேன். அண்டர் 14 அண்டர் 16ல தான் இதெல்லாம் நடக்கும். கத்துவாங்க, என்னடா பந்து போடுற, என்னடா பண்ற அப்படின்னு கத்துவாங்க, இல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ, அதை எனக்கு தெரிஞ்சு பிரெண்டான் மக்களுமே அடுத்து இவரு கௌதம் கம்பீர் வந்து ரொம்ப அந்த ஒரு மாதிரி சந்திரமுகியாவே மாறிட்டாரோன்னு தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தான். எனக்கு அதுவும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ஓகே ரைட், ஒரு ஆன்ஃபீல்டு டெசிஷனை ஒரு கோச் வந்து இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படின்றது அது ஒரு நல்ல சைனா இல்லையோன்ற மாதிரி தெரிஞ்சு எனக்கு. அது கேப்டன் மேல ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது. உங்களுக்கு ஆன்ஃபீல்டில் ஒரு லீடர் இருக்காரா இல்லையான்ற ஒரு டவுட் தான் எனக்கு இப்போ வருது. ஏன்னா ஆன்ஃபீல்டில் என்ன ஆனாலும் சரி, ஆஃப் ஃபீல்ட்ல இருந்து உங்களுக்கு 1008 இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஆனால் ஆன்ஃபீல்டில் டெசிஷன் எடுக்க போகிறது கேப்டன். அவர் அந்த இடத்துல நீங்கள் எந்த கோச்சாக இருந்தாலும் சரி, யாராவே இருந்தாலும் சரி, ஆன்ஃபீல்டு டெசிஷன் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டெசிஷன் நான் எடுக்கிறேன், இல்லை கரெக்டோ தப்போ, தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இங்கே நிற்கிறதுக்கு ஒரு கேப்டன் இல்லையோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சூரியகுமார் யாதவ் இந்த இடத்துல அவர் ஒரு கமாண்டிங்கான ஒரு இது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ இருந்திருந்தாருன்னா கம்பீர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாரான்றதே எனக்கு ஒரு டவுட். சொல்லியிருப்பாருன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் அவங்க கேப்டனா இல்லைன்றதும் இங்க ஒரு மிகப்பெரிய இதா இருக்குது. இல்ல என்னன்னா, எனக்கு கம்பீரோட அந்த வே ஆஃப் தாட்டோ இதுவோ அவர் சொன்னதெல்லாம் ஓகே. நான் திரும்ப நான் இதே தான் சொல்றேன். ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னாரு, நிறைய பேருக்கு சான்சஸ் வரப்போகுது, சூப்பர் ஸ்டார் கலாச்சாரம் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தா கேப்டனை தாண்டி நான் தாங்கிற மாதிரி ஒரு ஃபுட்பால் மேனேஜர் மாதிரி பண்ணக்கூடிய இதுக்கு வந்துட்டாரு. கிரிக்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஸ் கேம் தான். நான் அப்படிதான் பார்த்திருக்கேன். நான் வளர்ந்தது வந்து சௌரவ் கங்குலில இருந்து தான் வளர்ந்துருக்கேன் பார்த்து. அப்புறம் கொஞ்சமா தோனி நம்ம பார்த்த கேப்டன்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. ஈவன் அனில் கும்ப்ளே கூட எடுத்துக்கங்க, எல்லாமே கமாண்டிங் அவங்களோட பிட்ச்ல ஏன் இது என்னோட டீம், நான் பிட்ச்ல எடுக்கிற டெசிஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதே அனில் கும்ப்ளே கோச்சா வரும்போது விராட் கோலிக்கும் அவருக்கும் இதாகுது, டோட்டலா அப்படியே மாத்துறாங்க. அனில் கும்ப்ளே தூக்குறாங்க, மேனேஜரா இருந்த ரவி சாஸ்திரி கோச்சா மாறுறாரு. சோ
இது அப்படிதான் போயிட்டு இருக்கு, நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க நீங்க அப்ப கோச் வந்து ஆட போறது இல்ல சத்தியமா. அவர் ஒன்னும் அதுக்கு முன்னாடி ஆடினதும் பாத்தீங்கன்னா ஆடி இருக்காரு, இல்லன்னு சொல்ல. நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிருக்காரு, இல்லன்னு சொல்ல. இனிமேல் நீங்க ஆட போறது இல்ல. உங்களோட விஷயம், அதாவது இப்ப அப்பா வந்து ஃபுட்பால் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் ஃபுட்பால் விளையாட முடியல, இல்ல கிரிக்கெட் விளையாட முடியல, அவரால் பெருசா ஸ்டேட் லெவலோ ஏதோ போக முடியல, அதை வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து திணிப்பாங்கல்ல. அது மாதிரி இருக்குன்றீங்களா? அதான் அவருக்கு ஒரு விஷன் இருக்கு. சரி ஓகே, அது நல்லதுதான். செம்மையான ஒரு யங்ஸ்டர்ஸ் டீம், ஒரு டிரான்சிஷன், அவர் பீரியட்ல வந்துட்டு ஒரு கப்ஸ் அடிக்கணும், அது இது. ஒயிட் பால்ல இன்னைக்கு T20ல இப்பயும் வின்னிங் ரேட் வந்துட்டு அவர் தான் அதிகமா வச்சிருக்காரு, இல்லன்னா நான் சொல்லல. பட் இந்த டீம் எங்க அனுப்புனாலும் ஜெயிக்கும். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தானே, நோ மேட்டர் வாட், இந்த டீம் யார் லீட் பண்ணாலும் ஜெயிக்கிற டீம். இவ்வளோ கன் டீம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 214 நீங்க குடுக்குறீங்கன்றது ஓகே, ஆனால் நீங்கள் சேஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியலையான்றதும் எனக்கு ஒரு, அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஒரு மாதிரி மமதை வந்துருச்சுன்னா, அந்த மமதையில் என்ன வேணா பண்ணலாம், நான் பண்ணுறதா நடக்கும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு இதான் தோணுது. ப்ரோ நீங்கள் இதை பிலீவ் பண்ணீங்களா? இல்லை, எனக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த விஷயத்த கேட்குறேன். டீம் காம்பினேஷன்ஸ் ஓகே ப்ரோ, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ரோல் அப் அண்ட் ஆர்டர் வந்து இருக்கும் ப்ரோ. அது மோஸ்ட்லி மிட்ல மட்டும்தான் மாத்துவாங்க. திடீர்னு இவன் கொஞ்சம் காட்டாண்டா அடிப்பாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் கழிச்சதுக்கு அப்புறம் 3 பிளேயர் இல்ல முதல் 4 பிளேயர் நோ மேட்டர் வாட் சேஞ்சே ஆகாது. அடுத்த ஒரு எத்தனை 5 6 7 அது வேணா ஒரு கொஞ்சம் குட்டியா இன்டர்சேஞ்சஸ் இருக்க செய்யும். ஆமா, நீங்க இதுவரைக்கும் ஏசியா கப்ல பார்த்த வரைக்கும் 2 பேருக்கு மட்டும் தான் ப்ரோ இது வரைக்கும் சேஞ்சே ஆகல, ஓபனர்ஸ். ஆமா ப்ரோ, அந்த 2 ஓபனர்ஸ் தவிர மற்ற எல்லாருமே எங்கனாலும் போய் ஆடுவீங்க அப்படின்றது இது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை இது நிறைய பேர் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, கிரிக்கெட்டை பொறுத்தளவில் யாரும் இந்த பொசிஷன் தான் போவேன், இந்த பொசிஷன் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பொசிஷன்ல போய் ஆடினாங்க, ஒரு பேட்டர்னா எந்த பொசிஷன் கொடுத்தாலும் ஆடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு கிடையாது. எனக்கு வந்து ஒவ்வொரு பேட்டருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும். முன்னாடி நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி சிலர் வந்து கொஞ்சம் ஆன் த கோ போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது, சிலர் வந்து கொஞ்சம் செட்டில் இன் ஆயிட்டு ஆடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனாலும் பை த எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆன் த கோ ஆடின ஒரு இன்னிங்ஸும் இந்த பை செட்டில் ஆயிட்டு ஆடின இன்னிங்ஸோட 2 பேரோட ஸ்ட்ரைக் ரேட்டாக சரி, 2 பேரோட பால் டு ரன்ஸ் ரேஷியோ பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா தட் டசன்ட் மீன் தட் யாரு பெட்டர் இல்லை அப்படின்றது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கு. ஒரு உடம்புல 2 ரைட் ஹேண்ட் இருந்தானா அது செயல்படாதுன்ற மாதிரி, ஒருத்தர் ரைட்டு ஒருத்தர் லெஃப்ட், ஐ மீன் லைக் அந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. அந்த ஒரு டீம் அப்படின்னா மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் மல்டிபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட அவங்களோட எபிலிட்டிஸ்ல எது பெஸ்ட்ன்றதை பார்த்து அந்த பெஸ்ட் எபிலிட்டியை எப்படி இந்த டீமுக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணுமேனு பார்க்கணுமே தவிர, மற்றபடி எல்லாருமே சரி, எல்லாருமே நீங்க நீயும் இந்த ரோல் ஆடணும், நீயும் இந்த ரோல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. இல்ல இப்போ என்னன்னா, என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, நம்ம ரெட் பால்ல வந்து ஏதோ ஒன்று சொதப்பிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று நமக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று மேபி அதை விட்டுருங்க, சரி ரெட் பால் கிரிக்கெட்டே விட்டுருங்க, நம்ம இனிமேல் அதை பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. ஹோம் டெஸ்ட் சீரிஸ் ஒயிட் வாஷ் ஆயிட்டோம், 14-12 மாசத்துல 2 தடவை ஆகிட்டோம். அரிதிலும் அரிது. அதாவது மொத்த கிரிக்கெட் வரலாறு இந்தியா வந்து ஹோம்ல 3 ஒயிட் வாஷ் ஆயிருக்கு, ஒரே வருஷத்துல 2. அதுல வந்து இப்ப பார்த்தா ஒரே வருஷத்துல 2 முறை சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆயிடுச்சு. சரி அதை விடுங்க, முடிஞ்சிருச்சு, அந்த கதை முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்ல உங்க டீம் சூப்பர் டீமா இருக்கு. ஆமா, தொடவே முடியாத டீமா இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயும் ஜெயிச்சாச்சு, அதுவும் டாமினேட் பண்ணி. ஓகே, ஏசியா கப்பை விட்டுருங்க, அது வந்து வேற கதை. அதெல்லாம் நம்ம ஓவராலா சேனா கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கூடயுமே நம்ம சேர்த்து அப்படின்ற மாதிரி இல்ல அங்க ஏசியா கப்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே. அப்படி கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம அங்க அதிகபட்சமா நம்ம பார்த்தம்போது ஆப்கானிஸ்தான் மட்டும் தான் நமக்கு இதா இருந்த மாதிரி இருந்துச்சு, டஃபா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அதையுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டோம். அதுல அல்டிமேட் ஓமன் மேட்ச் எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களே, எப்பாடி அப்பா, அதெல்லாம் வந்து எனக்கு இன்னுமே சிரிப்பு. என்னையா யுஏஇ கூட 4 ஓவர்லயே 5 ஓவர்லயே மேட்ச் முடிச்சுட்டு வந்தாங்கல்ல, அது விட்டுருக்க. ஓமன்ல சூரியகுமாரியாவது இறங்கவே இல்லை, 7 விக்கெட் கிட்ட போயிடுச்சு. எனக்கு வந்து 7-6 விக்கெட் நம்ம போயிடுச்சு. சரி, அந்த மாதிரியான ஒரு லக்ஸரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நோ மேட்டர் வாட் நாங்க ஜெயித்தாலும் சரி, கப்பு எங்களுக்கு தான்றது டோர்னமெண்ட் உள்ள போகும்போதே தெரிஞ்சிருச்சு. அப்படின்னும் போது நெக்ஸ்ட் என்ன சொல்றது, அடுத்த 2 இயர்ஸ்ல அடுத்த ஒரு வேர்ல்டு கப் வர போகுது அப்படின் போது ஒயிட் பால் கிரிக்கெட்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். டீம் எல்லாருமே கிரிக்கெட் ஏதோ டாமினேட் பண்ண போறோம், ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு சில டைம்ல வந்து இல்லையே இது சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோணுது. ஒரு 1.5 மாசத்துல T20 வேர்ல்டு கப் வர போகுது. ஆமா, அதுக்கு அவங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போறாங்கன்றதும் ஒரு பெரிய டவுட். இல்ல எனக்கு அதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னு கடைசியில் வேர்ல்டு கப்லயுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குமோன்னு ஒரு பயம் வருது. என்னன்னா என்ன வேணா நடக்கலாம் ப்ரோ. நீங்க உங்களுடைய கிராஃப் இப்படியே ஏறலாம், இப்படியும் இறங்கலாம். ஆமா,
நம்ம எப்போதுமே இப்படியும் போற ஒரு இதுலயும் இல்ல. மேபி அது வந்து ஒவ்வொருத்தரோட ரோல்ஸ். இப்ப திலக் வர்மா வந்து பாத்தீங்கன்னா நேத்து அவரு முன்னாடியே இறக்கியிருந்தாங்க, அக்ஷர் பட்டேல் இடத்துல இறக்கியிருந்தானுங்கன்னா அவர் போன அந்த ஒரு பேஸுக்கும் அந்த இதுக்கும் ஒரு நல்லாவே போயிருக்கலாம். ஏன்னா அங்க பால்ஸ் கம்மியா இருக்கு, ரன்ஸ் அதிகமா இருக்கு. இங்க அந்த மாதிரி டைம்ல தான் திலக் வர்மா மேல ஏத்தி விடணும். இப்போ மும்பை இந்தியன்ஸ் இதே தப்பு பண்ணாங்க. பெரிய ரன்னை சேஸ் பண்றோம், ஸோ அதனால ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டர் எடுத்து மேல அப் த ஆர்டர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் மேல ப்ரொமோட் பண்ணுவாங்க. நமேந்தர் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் மேல ப்ரொமோட் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் தான் வித்தவுட் டவுட். ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் ஆன் த கோ போட தேவையில்லை, ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடணும். கடைசி 5 ஓவர்ல குறைஞ்சது 100 ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஆளு திலக் வர்மா. அந்த இல்ல கடைசி 30 பால் அசால்ட் அடிப்பாருங்க 100 ரன்ஸ். அந்த இன்னொரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் கூட இருந்தாருன்னா அந்த மாதிரியான ஒரு தப்பை இந்தியாவும் பண்றாங்க. இல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, மும்பை இந்தியன்ஸ்ல அவரை வந்துட்டு அந்த ஸ்லாட்டை ரொம்ப கம்மியா இறக்குனாங்க. அவரால வந்து எப்படின்னா அதை சென்ஸ் பண்ண முடியல, ஏன்னா அவர் டைமிங் பிளேயருங்க. ஆமா அதேதான், அதாவது எலகண்டா சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆளு, சும்மா கண்ணை அப்படி ஒரு பிளேயர் கிடையாது அவரு. ரோஹித் சர்மா, ருத்ராஜ் கைக்வாட் இவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு பவரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் சயின்ஸ்ல ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள். அப்படிப்பட்ட ஆளுக்கு டைம் தேவைப்படும், செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஃபுட்பால் சைஸ்க்கு பால் தெரியும், பிரிச்சிருவாங்க. அதுதான் சொல்றேன், என்னன்னே புரியல. ஏன்னா திலக் வர்மாவை நம்ம 1 டவுன் இறக்குன வரைக்கும் நல்லா போயிருக்கு. இதே இவங்க 2 செஞ்சுரி போட்டிருக்காருங்க. இதே இவங்க தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்பர் 2லயும் நம்பர் 3லயும் சூரியகுமார் யாதவையும் திலக் வர்மாவையும் தூக்கிட்டு எப்படி ஸ்ரேயஸை கொண்டு வரலாம், கரெக்ட், எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாங்க. அவன் தூக்கிட்டு அக்ஷர் பட்டேல் வச்சாங்க. ஸ்ரேயஸ்ட இல்லாதது எது அக்ஷர்ட்ட இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. சரி, ஓகே. ஸ்பின் போடுறாரு ப்ரோ. ஸ்பின்ன போடுறதுக்கும் பேட்டிங் கேட்டுக்க சம்பந்தன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அது தெரியாதா? கௌதம் கம்பீர் மேல சில குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரு ஒரு ஆல்ரவுண்டர் இதுன்னு சொல்லி, அதாவது ஆமா டீம்ல வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆல்ரவுண்டர், அதாவது இவருக்கு பதில் இவர் பந்து போடலாம், இவருக்கு பதில் இவர் பந்து போடலாம். அதுக்கு அக்ஷர், சிவம் துபேலாம் இருக்கு. சிவம் துபே ஆல்ரவுண்டர்னா அட்லீஸ்ட் பேட்டிங் பவுலிங் ரெண்டும் பண்ணணுங்க. ரெண்டுமே பண்ணாம இருக்கிறது பேர் ஆல்ரவுண்டர் கிடையாது. இவர் பவுலிங் 2 ஓவர் கொடுப்பாராம், பேட்டிங் அடிச்சு 2 பால் கொடுப்பாராம். கேட்டா ஆல்ரவுண்டர் சொல்றாரு. என்னங்க அநியாயமா இருக்குது. அபிஷேக் சர்மா இருக்காரு, திலக் வர்மா பவுல் பண்ணுவாரு. ஆமா நிறைய பேர் இருக்காங்க டீம்ல, எக்கச்சக்க ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. யார் வேணுமோ என்ன போட்டுக்கலாம். ஆனா யாருக்கு என்ன ரோல்ன்றதை இன்னும் தெரியல. ப்ராப்ளம் ஆஃப் பிளிண்டி. யாருக்கு என்ன ரோல் கொடுக்கறது, யாருக்கு என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. இப்போ கிரைசிஸ் நேற்று ஒன்றும் இல்லை, நேற்று இவ்வளோ ரன் அடிக்கிறாங்க. ஹர்ஷ்தீப் ஓவரில் ரன் போகுது, ஹர்ஷ்தீப் ஓவரில் ரன் போகுதுன்னு தருது. 3வது ஓவர் கட் பண்ணிட்டு 4வது ஓவர் வேற ஏதாச்சும் ஒரு இன்னொரு பவுலர் ட்ரை பண்ணாங்களா? பண்ணல. பும்ரா ஓவரில் ஓகே ரைட் ஃபைன், பும்ரா அவர் என்னாலும் சரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹர்ஷ்தீப் ஓவருக்கு ஓவர்லேருந்தே ரன் போயிட்டு இருக்கு. 2வது ஓவரில் 6 வைடு போடுறாரு. அவருக்கான டே இல்லைன்னு தெரியுது. அப்படின்னா இமீடியட்டா அவங்களுக்கு கட் பண்ணிட்டு இத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்கீங்களா, சரி அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஓவர் கொடுங்களேன், தப்பு இல்லை. ஹர்ஷ்தீப் கொடுக்குற ரன் அபிஷேக் கொடுத்தாலும் கொடுத்துட்டு போட்டோம், தப்பு இல்லை. திலக் வர்மாக்கு ஒரு ஓவர் கொடுங்க. ஹர்ஷ்தீப் 2 ஓவர்லயே கட் பண்ண வேண்டியது தானே. அவருக்கு நான் உள்ள கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஓவர் தோணிட்டே இருக்கு. வேர்ல்ட் கப் நெருங்க ரிசர்வ் பண்றேன்னு ஒரு விக்கெட் கீப்பர் உள்ள வர போறாரோன்னு அவர்லாம் வந்தா வேற லெவலா இருக்கும். சரியா, எனக்கு இந்த நேத்து மேட்ச்ல வந்து எக்கச்சக்க நெகட்டிவ்ஸ். அவர் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து உள்ள ஆன்ஃபீல்ட் டெசிஷன்ல இருந்து, பேட்டிங் ஆர்டர்ல இருந்து, பவுலிங் சேஞ்சஸ்ல இருந்து எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆட்கள் மட்டும் அக்ரெசிவா இருந்து போதாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஐடியாஸும் அந்த அந்த டிஃபென்சிங்கும், அந்த டிஃபென்ஸுமே ஒரு அக்ரெசிவ் தான் நான் நினைக்கிறேன். இவங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கும் போக மாட்டேன்றாங்க. இவங்களே அந்த எப்படி சொல்றது, பேஸ்பால் வந்து இது ஒரு இந்தியன் டைப் ஆஃப் பேஸ்பாலா தான் போயிட்டு இருக்குது. பேஸ்பால் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பிளைண்ட் ஃபெய்த் தான் தோணுது. கண்ணை மூடிட்டு அடிச்சா எதனால அடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி. எப்படின்னா ஒரு ஸ்கூல் பாய் கிரிக்கெட் மாதிரி இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது டேய் என்னடா சுத்துறா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இதுதான் எனக்கு தெரிஞ்சு பேஸ்பால் அப்ரோச் பண்ணுறோம் எனக்கு தோணுது. சுத்தினா 6, சுத்தினா வின் பண்ணிடலாம், பேட்ல பட்டுச்சுன்னா 6, அந்த அப்ரோச் தான். கடுப்பாயிட்டாரு பாத்தீங்களா கௌதம் கம்பீர், ஹர்ஷ்தீப் சிங் அந்த 5 வைடு ஒரு மூஞ்செல்லாம். ஐயோ, நான் கம்பீரோட பயங்கரமான ஃபேனுங்க. கம்பீர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் எனக்கு நேத்து மேட்ச்ல ஏத்துக்கவே முடியல கம்பீரோட. இப்போ நம்ம அந்த இடத்துல அந்த பொசிஷன்ஸ்ல நீங்க வந்து கோச்சஸா நீங்க பாருங்களேன், ஒவ்வொருத்தவங்களோட மூவ்ஸ்ல வந்து நிறைய இல்ல, ஒவ்வொரு கோச்சஸ்லயும் நிறைய மூவ்ஸ்ல டவுன்ஸ் இருக்கு. ஈவன் ரவி சாஸ்திரி மேலேயும் அவ்வளோ ஆரம்ப காலகட்டங்கள்ல அவ்வளோ சொல்லியிருக்காங்க கோச்சா. அவர் மேட்ச் ஆடிடுவோம் தூங்குற போட்டோஸ்லாம் வெளியே வந்து என்னையா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது கோச்சோட பிளான் என்னன்னா பிஃபோர் த டே ஆர் பிஃபோர் த டாஸ் எல்லாத்தையும் பேசிடுறேன், முடிச்சு நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான். அந்த இடத்துல அவர் போராடி என்ன பண்ண முடியும், பிளேயர்ஸ் தான் போராடணும். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். அண்ட் நான் இன்னொரு முக்கியமான ஆளை பத்தி பேசணும்னு நினைச்சேன். முதல் பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது இதுதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க சொல்ல யாரா சுப்மன் கில்.
இல்ல அது அடுத்து கேப்டன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். கேப்டன்ஸ் கரெக்ட், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். என்னால புரிஞ்சிக்கவே முடியல இந்த 2 பேரையும். நீங்க டீம்ல எவ்வளவு அதாவது முக்கியமான ரோல்ல இந்த இருக்கீங்க. ஸ்கூல் படிக்கும்போது சொன்னாங்களே என்னது என்னமோ கட்டெரும்பு தேஞ்சு இதான கதையாங்கிற மாதிரி. இல்ல 2 பேரும் என்ன ரொம்ப ஒரு அன்டச்சபிளான ஒரு பிளேஸ்ல இருக்காங்க, டாப்ல இருக்காங்க, யாரையுமே அவங்கள தொட்டவே முடியாதுன்ற ரேஞ்சில் இருக்காங்க. ஆனா அவங்க அந்த ஒரு பொறுப்பை உணர்ந்து ஆடுற மாதிரி தெரியல. கேப்டனோ வைஸ் கேப்டனோ டீம் விட்டு கண்டிப்பா வெளியே போறது கிடையாது. அப்படின்னும் போது நமக்கு என்னதான் சொல்லுங்க, ஒழுங்கா விளையாடல, வெளியே போகணும், வெளியே நம்மளே போகணும். வந்து ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அபிஷேக் சர்மா என்னும் ஒரு தூண் அது ஆமா. மட்டும் சரிந்து விட்டது என்றால் டோட்டல் ஒரு கொலாப்ஸ்ங்கிற மாதிரி. ஆமா. இப்ப அபிஷேக்கும் ரீசெண்டா வந்து அவருக்கு எதுவுமே இது ஆகல. ஆமா. எப்படி சொல்றது, அவருக்கு டே இல்ல, அவருடைய டேவா எதுவுமே இல்ல. திலக் வர்மா ஓரளவுக்கு காப்பாத்தி கொடுத்துட்றாரு. ஆனா சூரியகுமார் யாதவும் கில்லும் அந்த 4 பேருக்கான அந்த ஒரு இடத்துல என்ன பண்றாங்க? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். ஏன்னா உங்களுக்கு டாப் 4 அப்படின்னும் போது உங்களுக்கு டாப் 3 நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த டீமே கப் வின் பண்ணும். நீங்க எந்த ஒரு T20 டோர்னமெண்ட் எடுத்துக்கோங்க, ஐபிஎல்ல இருந்து T20 வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க, அந்த டாப் 3 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த டாப் 3ல எல்லா ரொம்ப ஒரு ஜென்ரலாவே உங்களுக்கு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பொதுவாகவே ஒரு 8லேருந்து 10 ஓவர் தாண்டி அந்த டாப் 3 பிளேயர்ஸ்ல ஒரு போன சீசன் எல்எஸ்ஜியில் அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. மிச்சல் மார்ஷ், மார்க்ரம் அண்ட் நிக்லஸ் புரன், இந்த 3 பேர் டாப் 3ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ப்ரோ ஈவன் சுப்மன் கில் கேப்டன் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் அப்படி இருக்கு. சுப்மன் கில் நம்பால ஜாஸ் பட்லர் ஒன் டவுன் இவர் ஓப்பனிங் ஐயோ சாய் சுதர்ஷன். ஸோ இந்த மாதிரி இந்த 2 டீமை பார்த்தீங்க அப்படின்னா கடைசி இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கடைசி 3 ஓவர் வரைக்கும் வந்துருவாங்க. அந்த 18வது ஓவர்ல யாராச்சும் ஒருத்தர் நிற்பாங்க. அப்படின்னும் போது அந்த டீமை பீட் பண்றதுக்கே முடியாது உங்களுக்கு. யாராச்சும் ஒருத்தர் வந்து நின்று ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னன்னா கில் வந்து ஒரு கேப்பபிளான பர்சன், எலகண்டா ஸ்டைலா ஒரு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் ஹையா கொண்டு போய் முடிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அவருமே தன்னை வந்து ஒரு டப்புன்னு ஒரு ரைஸை காட்டி ஆகணும். ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, ஏஷியா கப்ல இருந்து ஆடிட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த ஒரு இன்னும் அந்த ஒரு ஃபெரோஷியஸ்னஸ் அவர்கிட்ட இருந்து வரலங்கிற மாதிரியான ஒரு இது வந்துருமோ. சோ நீ அதனால அதிரடியா ஒரு ஆட்டத்தை காட்டி ஒரு பிளாஸ்ட் இன்செக்யூரிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு இந்த என்ன சொல்றது, அபிஷேக் சர்மா மாதிரியான ஒரு இன்னிங்ஸோ இல்ல பிரியான்ஷ் ஆர்யா மாதிரியான ஒரு இன்னிங்ஸோ, வைபவ் சூரியவன்ஷி மாதிரியான ஒரு இன்னிங்ஸோ ஆன் த கோ வந்து இதுல பவர் பிளேல 100 ரன் டீமுக்கு எடுத்து இவ்வளவு கொடுக்கிறது. சான்சஸ் வந்துருச்சு. இந்த இவ்வளவு சான்சஸ்லயும் அவர் வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காரு. ஒரு 50 இன்னும் அடிக்கல. ஆமா. சோ அதனால ஒரு T20 கிரியர்ல 1000 ரன்ஸ் அக்யூமுலேட் பண்ணல. 35 மேட்ச் ஆடிட்டாரு. 35 மேட்ச்ல 1000 தொடல இன்னும். அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு பயம் தானே அவருக்கு. இங்க ஜெய்ஸ்வால் 9 மேட்ச்ல கிட்டத்தட்ட 400 ரன் கிட்ட வந்துட்டாரு. ஆமா. அதுதான் இருக்குல்ல. அப்ப அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அவர் ஜெய்ஸ்வால் அவங்களுக்கு பின்னாடி இருக்காரு, பிரியான்ஷ் ஆர்யா அவங்களுக்கு வராரு பின்னாடியே, வைபவ் சூரியவன்ஷி ஒரு இன்னைக்கு மேட்ச்ல 75 பாலுக்கு ஏதோ 171 ரன் அடிச்சிருக்காரு. இது அண்டர் 19 இதுல ஏஷியா கப்ல. அதுவும் ஒரு பெரிய பயம் வரதானே செய்யும். கிட்ட நம்மளோட ரோல் என்னவா இருக்க போகுது? ஏன்னா இப்போ உங்களுக்கு அபிஷேக் சர்மாவும் ஈவன் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு பக்கம், ருத்ராஜ் கைக்வாட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்படிமா மேபி லைக் நீங்க சொல்ற ஒரு ஆஸ்பெக்ட்லயும் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் நான் பாப்போம் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க. இப்போ என்னன்னா நம்ம நிறைய வந்து இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தரை கேப்டனா க்ரூம் பண்ணுங்கிற ஒரு ரீசனுக்காக பல பேருடைய இது வந்து மாறி இருக்கு, பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் தென் நிறைய அதனால குழப்படிகள் ஏற்படுது. அதை சிலரால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், சிலரால அக்செப்டும் பண்ணிக்க முடியல. அண்ட் தென் இது எப்படின்னா கௌதம் கம்பீர் சொன்னது ஒன்னா இருக்கு, இப்ப செய்யறது ஒன்னா இருக்கு. ஜெயிக்கலாம், இந்த டீம் வச்சுட்டு இவங்க வேர்ல்ட் கப் கூட ஜெயிக்கலாம். பட் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் இது ஹிட் மாதிரியா போகுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஒரு ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஒரு கிராஃப் வந்து எப்படி இருக்க போகுது. சேம் இதே வந்து இன்னொரு டிரான்சிஷன் பார்த்துச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். இல்லை எவ்வளவுதான் டிரான்சிஷன். போன வேர்ல்டு கப் முடியும் போது டிரான்சிஷன் ஆரம்பிச்சது, அடுத்த வேர்ல்டு கப் வரப்போகுது, இன்னும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், இன்னும் நான் டிரான்சிஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றத இல்ல. அதுல பாதி பேர் ஆல்ரெடி செட் பிளேயர்ஸ். அதுதான் பும்ரா உங்களுக்கு டீம்ல இருந்தாலும், ஹர்ஷீப் சிங் டீம்ல இருந்தாலும், கில் டீம்ல இருந்தாலும், திலக் வர்மா டீம்ல இருந்தாலும், சூரியகுமார் யாதவ் டீம்ல இருந்தாலும், அந்த ஹோல் போன் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கு, அந்த ஸ்கெலிட்டன் அப்படியே தான் இருக்கு. 1-2 பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வந்து அபிஷேக், ஹர்ஷித் ராணா இந்த மாதிரியான கைகள், வருண் சக்கரவர்த்தியுமே அவர் டீம்ல இருந்தாலும். பட் ஆனா கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் டீம்ல அதிகமா வாய்ப்புகள் கிடைக்குது, அது வேற விஷயம். இல்ல அவருடைய ஒரு ஃபார்முக்கு இப்பதான் வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். அவருடைய பிரைமா தான் நான் இதை பாக்குறேன். அப்படி நம்ம பார்த்தோம், நிறைய சான்சஸ் கிடைச்சிச்சு. அப்படி பார்த்தா ஆஸ்திரேலியால ஒரு பெருசா யூஸ் பண்ணிக்கலாம். காரணம் அதுக்கு நிறைய சொன்னாங்க. ஈவன் 50 சாம்பியன்ஸ் ட்ராஃபில நல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு 5 மேட்ச் என்னமோ இது பண்ணாரு. அதுல அவர் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு.
ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு பஞ்ச் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிறது பிரச்சனையா, இல்லை எனக்கு இந்த பிளேயர்ஸ் மட்டும்தான் வேணுங்கிறது பிரச்சனையான்னு தெரியல. ஏதோ ஒரு என்ன பிரச்சனை அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதுதான் எங்களோட ஒப்பீனியன். இந்த கருத்துல உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.